இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலே மத்திய அரசு வேலைகள் ஒண்ணு வந்திருக்கு. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாலயும் இருக்கு, இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலயும் ஜாப் லொகேஷன் வந்து இருக்கு. டாடா அரசு வேலை. இது என்ன ப்ரோ டாடா அரசு வேலை புதுசா இருக்கே அப்படின்னா, ஆமா. டாடா அப்படின்றது நம்ம எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அதுல என்ன அரசு வேலை அப்படின்னா, டாடா மெமோரியபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இருக்கு. அது வந்து மத்திய அரசோட டிஏஇ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃபென்ஸ் அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள டாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெமோரியல் டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இப்போ நமக்கு மத்திய அரசு வேலைகள் தந்திருக்காங்க. இதுல கிளர்க்கு, லேப் அசிஸ்டன்ட், ஒர்க் அசிஸ்டன்ட், ட்ரேட்ஸ்மேன், சூப்பர்வைசர் அப்படின்ற 5 பதவி மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நிறைய பதவிகள் வந்திருக்கு. இதுக்கு அட்வான்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10th இருந்து எனி டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். சிங்கிளா ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து வச்சிருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணணும். எஸ், அதுல பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. சோ பேசிக்கான சம்பளம் இந்த 46,990 ரூபாய் அப்படின்ற சம்பளம் வந்து எந்த பதவிக்குனா கிளர்க்கு அப்படின்ற பதவிக்கு. இது போக ஒரு பதவிக்குமே சேலரி வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ராக்சிமேட்லி அலோன்ஸ் எல்லாமே வேரி ஆகுது பதவிகளை பொறுத்து. நான் அதே வீடியோக்குள்ள போயிட்டு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். பட் இது ஒரு நல்ல வேலை, சூப்பரான வேலை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எப்பயும் போல நம்ம டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றத மட்டும் பார்க்காம சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் நிறைய ஜாப் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா நம்ம உடனே எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே அப்படின்றத மட்டும் நினைக்காம இந்த மாதிரி ஜாப்ஸுமே நிறைய வருது. இதுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து போட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிங்கிள் எக்ஸாம் தான், பாஸ் பண்ணீங்கன்னா சேம் சூப்பரான நல்ல சேலரியில வேலை. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணிருக்கேன். டச் பண்ணி நம்மளோட அபிஷியல் சைட்டுக்குள்ள வந்துட்டு அப்ளை பண்ணுங்க. இப்ப டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் சைட்டோட லிங்க். ஓகே, இந்த டாடா மெமோரியபிள் வேலை வாய்ப்புகள் தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட். இது ஒரு பெர்மனண்டான ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புகள் தான். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸோ பிரைவேட் ஜாபோ கிடையாது. நான் திரும்ப மென்ஷன் பண்ணுறேன். ஜூலை 4 தான் கடைசி தேதி இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கு. மொத்தம் என்னென்ன பதவிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இதுல வந்து சயின்டிபிக் ஆபீசர் சி கேட்டகரியில இருந்து, ஜூனியர் இன்ஜினியர் பி, சீனியர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பி, அதுக்கப்புறம் சூப்பர்வைசர், ட்ரேட்ஸ்மேனு, லெபார்டரி அசிஸ்டன்ட், கிளர்க்கு, ஒர்க் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி கார்டு, பிளஸ் வந்து ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் டிகிரி, 12th முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க. இன்கேஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு அப்படின்ற வேலை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் பேஸ்டு தான். இந்த வேலைக்கு மட்டும் பிசிக்கல் வந்து பாக்குறாங்க, ஹைட், வெயிட் இதெல்லாம் பாக்குறாங்க. மத்த வேலைகளுக்கு பிசிக்கல் வந்து தேவையில்ல. அதே மாதிரி இப்ப இந்த ட்ரேட்ஸ்மேன் அப்படின்ற வேலைகளுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. உங்களுக்கே தெரியும், 10th முடிச்சு ஐடிஐல நீங்க வந்து மெக்கானிக்கலையோ இல்ல சிவில்லையோ இல்ல எலக்ட்ரிக்கலோ ஏதோ ஒரு ட்ரேட்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்கன்னா அது சம்பந்தமா ஒரு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கிளர்க்கு போறேன், இதுக்கு என்ன மாதிரி எக்ஸாம் இருக்கும்னா ஒன்லி ரிட்டன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். மத்த உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த டெஸ்ட்டுமே இருக்காது. ஒரு பதவிகளுக்கு ஏத்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டே சேஞ்ச் ஆகுது. நான் அதான் வந்து சொல்றேன். இதுல யாரெல்லாம் எலிஜிபிள்னா 10th, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி, பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ், எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியர் ப்ரொஃபஷனல், காமர்ஸ் டிகிரி முடிச்சவங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக்கா இந்த வேலைகளுக்கு ஒரு பதவிக்கும் இந்தந்த ஏஜ் பிளஸ் இது போக நீங்க வந்து ஓபிசி கேட்டகரிக்குள்ள வரீங்கன்னா 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்டெண்டா. இப்போ வந்து லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளர்க்ன்ற வேலைகளுக்கு வந்து 31 வயசு தான் ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க ஒரு ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்து அப்ளை பண்றீங்கன்னா 3 வருஷம் அப்படின்னா 34 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விண்ணப்பிச்சுக்கலாம். இதே ஒரு எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருந்து விண்ணப்பிக்கிறீங்கன்னா 5 வருஷம், 36 வயசு வரைக்கும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா அந்த 3 வருஷம் 5 வருஷம்ன்றது கேட்டகரிஸ் வைஸ் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாத்துக்கோங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கொடுத்துறேன். அபிஷியல் கரியர் பேஜ் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இருக்கு. நீங்க ஆன்லைன்லயே இவங்களோட டிஏஇ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலே போயிட்டு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சேலரி டீடைல்ஸ்லாம் வந்து நான் சாதாரணமா கிடையாதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த லெவல்ல இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கிளர்க் அப்படின்ற கேட்டகரி, ஓகேங்களா, அந்த கேட்டகரிக்கு மட்டுமே சம்பளம் வந்து 46,990 ரூபாய். ஒர்க் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புகளுக்கு 36,360 ரூபாய். இப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வேலைகள் எடுத்தாலும் மினிமம் வந்து 30K மேலதான் வந்திருக்கு. ஒரு பதவிக்குமே வந்து சேலரி, அலோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இது வந்து சேலரி மட்டும் தாங்க. இதை தாண்டி வந்து உங்களுக்கு அலோன்ஸ் எல்லாம் இருக்கு. அலோன்ஸுமே தனியா வந்து எக்கச்சக்கமா இருக்கும். ஓகேங்க. சோ செலக்ஷன் ஸ்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மணிக்கு ரிட்டன் எக்ஸாம், சில வேலைகளுக்கு மட்டும் இந்த பிசிக்கல்
ட்ரேட்ஸ்மேன் இந்த மாதிரி வந்து இருக்கு. அது வந்து நீங்க என்ன ஏது அப்படின்றத நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, சோ அந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்க போறீங்கன்னா, அபிஷியலா இதோட டாடா அந்த ஐடென்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட அபிஷியல் சைட் வந்து நான் கொடுத்துறேன். சோ அதுக்குள்ள போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து இங்க தெரியுது. இதுல வந்து கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா, டச் பண்ணுங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அகைன் கிளிக்கர் வரும். யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் சேம் இதே மணிக்கு வந்து ஓப்பன் வந்து ஆகுங்க. ஸோ அதை நீங்க தொட்டு இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு முடிஞ்சிருச்சு. அதே இடத்துல கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா, எஸ் நான் இப்போ டச் பண்றேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து ரெக்யூர்மெண்ட் ஆஃப் டாடா மெமோரியல் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற வருது. ஓகே, இப்போ இதுலயே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க என்னன்னா, நீங்க வந்து நியூ யூசரா இல்ல ஆல்ரெடி கேண்டிடேட்டா இருக்கீங்களா கேக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து முக்காவாசி பேர் வீடியோ பாக்குறவங்க நியூ யூசரா தான் இருப்பீங்க. அப்போ கீழே நியூ யூசர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து டச் பண்ணுங்க. இதுல உங்களோட ஜிமெயில் ஐடி, புதுசா ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை ரிப்பீட் வந்து பண்ணிட்டு உங்க டேட்டா பர்த் என்டர் பண்ணிட்டு ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான காலம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுல இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்க போறீங்க. ரொம்ப ஈஸி, சிம்பிளா, நீட்டாவே நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருமே எலிஜிபிள். தமிழ்நாட்டிலயும் இதுக்கு லொகேஷன் இருக்கு. அது போக ஆல் ஓவர் இந்தியா, அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படினால மற்ற மாநிலங்களையும் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பாக்குறேன். மறக்காம சேனலை விசிட் பண்ணுங்க. நிறைய ஜாப்ஸ் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். பிரைவேட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ட்டு எது வேணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரிக்கே ஒரு நல்ல ஒரு சூப்பரான தகவல் வந்து பாக்குறேன்.